என் மனைவி, குழந்தையோட ஜாதகம்லாம் எனக்கு வேலை செய்யுமா? அவங்களால எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நடக்குமா? எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்ப என் மனைவி அல்லது கணவன் பேர்ல நான் வந்து ஒரு தொழில தொடங்கலாமா? இல்ல என் ஹஸ்பண்ட் ஜாதகம் இப்படி இருக்கே, அதனால எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? இந்த மாரி கேள்விகள்லாம் நீங்க அதிகமா கேட்டு நான் பார்த்துருக்கேன். அதற்கான விரிவான விளக்கமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரி. எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என் மனைவி அல்லது கணவன் பேரில் நான் வந்து ஒரு தொழிலை தொடங்கலாமா? இதுதான் இன்றைக்கி என்னோடய கிளைண்ட்ஸோட பிரதான கேள்விகளாக இருக்குது. நிறைய இடங்களில் நான் பார்க்குற கமெண்ட்ஸுமே இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். உங்களுக்கு நேரம் சரியில்லை. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நேரம் சரியில்லை அப்படிங்கிற போது நம்ம தொழில் எதுவும் தொடங்காதீங்க, புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க, பெருசாக இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது தான். அப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி என்னதுன்னா, என்னால் முடியலைல்ல, அப்போ என்னோடய லைஃப் பார்ட்னர் பேரில் நான் இதை ஆரம்பிக்கிறேன், இல்லை அவங்க பேரில் நான் இதை இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? த ஆன்சர் இஸ் எஸ், அட் த சேம் டைம் நோ. அதாவது செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கங்க. உங்களோட மனைவி ஃபார் சேயிங், இப்போ ஒரு கணவனுக்கு வந்து நேரம் சரியில்லை, மனைவியோட பேரில் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலோட நேம் ஹோல்டிங் மட்டும்தான் அந்த மனைவிட்ட இருக்கும். அந்த ஆப்ரேஷன், எக்ஸிக்யூஷன், அதுக்கான ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங், டெசிஷன் மேக்கிங், இது எல்லாத்தையும் கணவன் பண்ணுவார். தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் எல்லா வேலைகளையும் கணவன் செய்வார். வேலைங்கிறது என்னது? கர்மா. அப்போ வேலையை கணவன் செய்யும்போது கணவனோட கர்மா தானே அங்கே வேலை செய்யும். பேர் மட்டும் ஒய்ஃப் பேரில் பேருக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நம்ம கிரகங்களை கண்டிப்பாக ஏமாற்றவே முடியாது. கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஒரு ஃப்ளாப்பு தான் ஆகும். சரி, அப்போ செய்யலாம் நீங்களே, அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன். 3 முக்கியமான கிரகங்கள் வலுவாக இருக்கணும். செவ்வாய், சந்திரன், குருவுடைய வலு ஓரளவுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நெருப்பு அப்படிங்கிறது செவ்வாய், சமைத்த உணவுகள், அன்றாடம் அழுகி போகக்கூடிய உணவுகள்லாம் சந்திரன். குரு அப்படிங்கிறவர் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறது, ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் ஆகிறத குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு. ஸோ இந்த 3 கிரகமும் வலுவாக இருக்குது கணவன் ஜாதகத்தில். ஆனாலும் தசாபுத்தி சரியில்லை, லக்னம் வீக்காக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பிஸ்னஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இதே பிஸ்னஸை அவர் மனைவி பேரில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனைவி ஜாதகத்தில் செவ்வாய், சந்திரன், குரு ஓரளவுக்காவது வலுவாக இருக்கணும். அடிப்படையாக ஒரு பேஸ்மெண்ட் லெவலுக்காவது அவங்க வலுவாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். சரிங்க, இருக்கிறாரு. அப்போ பேர் மட்டும் மனைவி பேர் வச்சுக்கலாமான்னா நோ. பிஸ்னஸில் உங்கள் மனைவியை இன்வால்வ் பண்ணணும். அட்லீஸ்ட் 40% 50% ஒர்க்காவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். சரி, மீதி 50% ஒர்க்கை நான் பண்ணலாமான்னா கூடாது. ஒரு 10-20% வேலைகள், சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆளை உள்ளே விடுங்க. அது ஒரு பார்ட்னராக இருக்கலாம். அவங்களோட சொந்தமோ இல்லை உங்களோட சொந்தமோ, உங்கள் அப்பா அம்மாவோ அவங்க அப்பா அம்மாவோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ, யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உள்ளே வைங்க. அந்த நபருக்கும் ஜாதகம் சரியாக இருக்காதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஸோ இந்த அமைப்பு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணும்போது கண்டிப்பாக மனைவியோட பேரில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கலாம். அதில் சக்ஸஸும் ஆக முடியும். எல்லாரும் கேட்குற ஒரு ட்ரேட்மார்க் கேள்வி, என் மனைவி, குழந்தையோட ஜாதகம் எனக்கு வேலை செய்யுமா? அவங்களால எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லை அவங்களால தான் கஷ்டப்படுறேன் நானா? இப்போ நான் படுற கஷ்டத்துக்குலாம் அவங்க தான் காரணமா? மனைவிகள் கேட்பாங்க, ஹஸ்பண்டால் தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? எனக்கு ஒரு வேலையில் முன்னேற்றமே இல்லையே, அதுக்கு அவர் ஜாதகம் தான் காரணமா? இல்லை குழந்தை பிறந்ததுலேருந்து தான் எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு? இப்படிலாம் ஒருத்தரோட ஜாதகம் இன்னொருத்தருக்கு வேலை செய்யுமா ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. பொதுவாக எப்படி ஒவ்வொருத்தருக்கும் கை ரேகை அப்படிங்கிறது யூனிக்கோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொருத்தரோட பிறவி கர்மாவும் அவங்களுக்கு வேலை செய்யும். அதனால தான் கர்மம் அப்படின்னு அதற்கு பெயர். நீங்கள் செஞ்ச கர்மாவை நீங்கள் மட்டும்தான் அனுபவிப்பீங்க. ஒரு வீடு கட்டுறோம், அப்போ அந்த வீட்டுக்கு குடி போக போகிறது யாரெல்லாம்? கணவன், மனைவி, குழந்தை, 3 பேரும் தானே. அப்போது அது எந்த மாதிரி வேலை செய்யும்னா, குழந்தையாலையும் நீங்கள் வீடு கட்டலை, மனைவியாலையும் நீங்கள் வீடு கட்டலை. உங்களோட கர்மா, உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, அதனால் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க. கணவன் மூலமாக வீட்டை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் மனைவிக்கு, அப்பா மூலமாக ஒரு சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகம் குழந்தைக்கே தவிர்த்து அவங்க 2 பேர் யோகத்தினால நீங்கள் வீடு கட்டலை. வீட்டில் ஒரு கஷ்டம் வருதுனாலுமே இதற்கு அவங்க தான் காரணம். அப்பா ஒரு கடனில் மாட்டுறாரு, அவரோட கர்ம வினையினால் அவர் ஒரு கடனுக்குள்ளே மாட்டிடுறாரு. 6ஆம் இடம் 8ஆம் இடம் வேலை செய்யும். 8ங்கிறது டிக்னிட்டி, ஒரு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வருது. உங்கள் மனைவியும் சேர்ந்து அந்த அவமானத்தை அனுபவிப்பாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய மாங்கல்ய ஸ்தானமான 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் கௌரவத்தையும் குறிக்கும். அதனால தான் கணவனுக்கு ஒரு அவமான குறைச்சல்னா அது மனைவிக்கும் வருது, மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அது கணவனுக்கும் வருது. இப்போ இவர் ஜாதகத்தில் 6, 8ஆம் இடம் தப்பாக இருக்க போய் தான் அந்த அசிங்கத்தை அனுபவிக்கிறாரே தவிர மனைவியோட ஜாதகம் அதுக்கு காரணம் இல்லை. பட் இவருக்கு மனைவிங்கிற காரணத்தினால அவங்க அந்த அசிங்கத்தையும் கூட சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமயம் தசாபுத்தி நடக்கும். 8ஆம் இடம் சம்பந்தமான தசாபுத்தி நடக்கும்.
குழந்தைக்கு விவரம் தெரியாது, ஆனாலும் அதால் சென்ஸ் பண்ண முடியும். அப்பாவும் அம்மாவும் ஏதோ ட்ரபிளில் இருக்கிறாங்கன்னு அது வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனத்தாங்களுக்கு அது ஆளாகும். இதற்கு காரணம் அப்பா அம்மா மூலமாக அதுக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல் வர வேண்டிய ஒரு அமைப்பு அதுடைய ஜாதகத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்கும். ஜாதகத்தை ஒரு குறிப்புன்னு எழுதி ஜாதக புக் அப்படிங்கிறத எழுதிக்கணுமா, அது கண்டிப்பாக அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் இருக்குது. அந்த காலத்தில் மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இல்லை, பஞ்சாங்கங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது. வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கங்கிற மாதிரியான பஞ்சாங்கங்கள் இருந்தது. அதன் மூலமாக கணிச்சு பிறந்த குறிப்பை எழுதி வச்சாங்க. எதனால் பிறந்த குறிப்பை எழுதி வச்சாங்கன்னா, ஒரு அம்மாவுக்கே 7-8 பிள்ளைங்க இருக்குங்க அந்த காலத்தில். ஒவ்வொரு குழந்தையோட பர்த் டைமையும் அவங்களால ஞாபகம் வச்சுட்ருக்க முடியாது. அதனால் ஒரு ஞாபகத்துக்காக அதை எழுதி வச்சாங்க. சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் இல்லாததுனால ஜாதகத்தை கணிச்சும் ஒரு புக்காவோ ஓலைச்சுவடியாவோ அந்த காலத்துலேருந்தே வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது நமக்குலாம் இருக்கிறதே ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான். கண்டிப்பாக நம்மளால் அந்த பர்த் டைமை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம மொபைல்லையோ லேப்டாப்லேயோ கூட ஜாதகத்தை எடுத்துட முடியும். ஸோ இதுவே போதும். ஜாதகங்கிறத நீங்கள் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் அதிலே டைம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம வாட்ச் கட்டியிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸும் மொபைல் லேப்டாப்ஸும் இருக்கும்போது ஜாதகத்தை புக்கில் எழுதி வச்சுக்கிறது. ஆனால் சில பேருக்கு இந்த ஜாதக புக்கு மேலே ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. குலதெய்வ கோயில்லையோ இஷ்ட தெய்வ கோயில்கள்லையோ அதை வச்சு கும்பிடுவாங்க. அது தப்பும் கிடையாது, அது மூட நம்பிக்கையும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் அதனால் நடக்குது. அப்படி ஒரு பழக்கம் இருக்கும் பட்சத்தில், இல்லை அந்த ஜாதக புக் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஜாதக புத்தகத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம்.